எல்லாருக்கும் வணக்கம். நீங்க நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம பெருங்களத்தூர் திருவாஞ்சேரியில தாங்க இருக்கோம். திருவாஞ்சேரியில ஒரு சூப்பரான ஒரு சைட்டு தான் வந்திருக்கும். சைட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செரெனிட்டி பாரடைஸ் அப்படின்ட்டு ஒரு அழகான ஒரு சைட் தான் இது. இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இந்த சைட்ல இருக்கு. இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் இருக்குங்க. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லயே உங்களுக்கு வந்து 7000 பேர் படிக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ்ல 200 ஃபீட் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடு வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளேயும் இந்த சைட்டு சுத்தியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரீச் ஆயிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த செரெனிட்டி பாரடைஸ் யார் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ஆர்ஐ ப்ராப்பர்ட்டிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்போ இவங்க எங்கெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிறுச்சேரி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில், குடுவாஞ்சேரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த திருவாஞ்சேரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டெவலப்டான ஒரு ஏரியா தான் சொல்லணும். இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணுங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்துடலாம். இந்த செரெனிட்டி பாரடைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6.5 ஏக்கர்ல வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் வந்து அவைலபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு வந்து 147 பிளாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்காங்க. அதுல 65% ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5000 ருபீஸ்ங்க. நீங்க பக்கத்துல வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன வேல்யூ அப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5500 இருந்து 6000 ருபீஸ் வரையும் போதுங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துச்சோ, அதுக்கப்புறம் இதை சுத்தி இருக்க ஏரியாஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேஜரா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லணும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ரீசனபிளான டீசென்டான பிரைஸ், ஒரு ஸ்கொயர் ஃபீட் 5000 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இங்க பிளாட் சைசஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 720 இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2400 வரையும் பிளாட் சைசஸ்லாம் அவைலபிள் இருக்குங்க. நீங்க அதுக்கு மேலேயும் வேணும்னாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். இப்போ இந்த செரெனிட்டி பாரடைஸ்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. இந்த செரெனிட்டி பாரடைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 147 பிளாட்ஸ் கொண்டதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கேட்டட் கம்யூனிட்டி. கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரும்போதே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இன் அவுட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நான் உள்ள வந்த உடனே ஃபர்ஸ்ட் பார்த்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோடு தாங்க. ஏன் அப்படின்னா நிறைய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து சின்ன சின்ன சைஸ்ல இருக்கும். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வைடான ரோடு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் 30 ஃபீட் 24 ஃபீட்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து தெரியும். இந்த ரோடு வந்து 30 ஃபீட்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைடா நல்லாவே போட்டிருக்காங்க. இங்க வாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரோட வந்து எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா ஐஆர்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பாத்தீங்கன்னா ரோடு வந்து இவங்க பண்ணிருக்காங்க. ரோடு போடுறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோம் வாட்டருக்கான அந்த சிஸ்டத்தை வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரோடு போட்டிருக்காங்க. அதை தான் ஐஆர்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மழை பெஞ்சாலும் மழை காலத்துல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நீங்க அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோம் வாட்டர் போறதுக்கான சிஸ்டமும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்லயே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எவ்வளவு மழை பெஞ்சாலும் நீங்க வந்து கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு 3 ஃபேஸ் இபியும் வந்து உள்ள வந்துருச்சுங்க. ஸோ நீங்க இடம் வாங்கினா உடனே வந்து பாத்தீங்கன்னா வீடும் கட்டிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்துருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பைப் கனெக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். அது எதுக்கு அப்படின்னா இங்க வந்து இவங்க சூப்பரா வந்து கிராஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கிராஸ் மெயின்டைன் பண்றதுக்கு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்து இந்த 147 பிளாட்டுக்குமே வந்து வாட்டர் ஃப்ளோன்றது வந்து பக்காவா இருக்கும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே அதை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். அது வந்து உங்க ஃபியூச்சருக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் சைட்டுக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இந்த மாதிரி அவென்யூ ட்ரீஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து எல்லாமே கிளியரா இருக்குங்க. இது வந்து சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவல். ஸோ லோனுமே உங்களுக்கு வந்து சீக்கிரமா கிடைக்கும். லோன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியில எல்லாருமே ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா லோனை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு வந்து காசை வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்றது கிடையாது. ஸோ நீங்க லோன் பேஸ் பண்ணி இருக்கீங்கன்னா இவங்க உங்களுக்கு 80% இருந்து 90% வரையும் வந்து பாத்தீங்கன்னா லோன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. மேஜர் பேங்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து டைப் வச்சிருக்காங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் உங்களுக்கு வந்து சிபில் எல்லாமே பக்காவா இருந்ததுன்னா, உங்களுக்கு டிரான்சாக்ஷன் எல்லாமே பக்காவா இருந்தா உங்களுக்கு தாராளமா 90% லோன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 9 lakhs இருந்தா போதுங்க. நீங்க இந்த பெருங்களத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடம் வாங்கிக்கலாம். இன்னைக்கு தேதியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்னையில எங்க போய் நீங்க வந்து லீஸுக்கு போனாலும் உங்க கையில வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபா தாராளமா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு. ஸோ அந்த 9 lakhs நீங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொந்த இடமும் கிடைக்கும். நீங்க சென்னையில எங்க இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரெண்ட் பே பண்ற மாதிரி இருந்தா அந்த ரெண்ட் அமௌண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த 9 lakhs பே பண்ணிட்டு எவ்ரி மந்த் வந்து பாத்தீங்கன்னா லோனும் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம சைட்டோடைய லொகேஷன் அட்வான்டேஜ் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சைட் வந்து நம்ம பெருங்களத்தூர்ல இருக்கு. இன்னைக்கு தேதியில எல்லாருக்குமே தெரியும் பெருங்களத்தூர் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஏரியா தான் பெருங்களத்தூர்.
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு மிகப்பெரிய லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. என்னைக்கு வந்து கோயம்பேட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கம் மாற்றினாங்களோ அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்றி இருக்க ஏரியா எல்லாமே பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு அடிஷனல் வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வரப்போகுது. மெட்ரோ கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளம்பாக்கம் வரப்போகுது. கிளம்பாக்கம் வரப்போகுது அப்படின்னாவே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும் பெருங்குளத்தூர் தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோவும் போகுது. உங்களுக்கு ஃபியூச்சரில் மெட்ரோவும் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கும், பஸ் ஸ்டாண்டும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு லொகேஷன் அட்வான்டேஜுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பெருங்குளத்தூரில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வேவும் இருக்குது. அதாவது மிகப்பெரிய ஐடி பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் உள்ளே இருக்குது. இது எல்லாமே லொகேஷனுடைய அட்வான்டேஜ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல நீங்கள் வந்து தாம்பரத்தை ரீச் ஆயிடலாங்க. உங்களுக்கு தாம்பரத்தில் பஸ் ஸ்டாண்டும் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் அதுக்கப்புறம் கிளம்பாக்கம் மிட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து வண்டலூரை ரீச் பண்ணிடலாம். வண்டலூர்லேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்தோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேளம்பாக்கம் அந்த ஓஎம்ஆர் ரூட்டையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டு சுற்றி இருக்குது. சைட்டு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர்ஸ்லேயே 200 ஃபீட் ஈஸ்டர்ன் பைபாஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சைட்டோடைய லொகேஷன் அட்வான்டேஜுங்க. உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து ஸ்கூல்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா SSM ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்லேயே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஜிஎன் பப்ளிக் ஸ்கூலும் இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேலம்மாள் வித்யாசிரமும் வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இருக்குங்க. ஸ்கூல்ஸ்லாம் எப்படி சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைலேயே இருக்கோ அதே மாதிரி தாங்க காலேஜ். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன் ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைட்டுக்கு ஒட்டின மாதிரியே காலேஜ் இருக்குது. நம்ம சைட்டோடைய என்ட்ரன்ஸும் காலேஜோடைய என்ட்ரன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு என்ட்ரன்ஸுக்கு ஒரு கேட் தான் வந்து வித்தியாசம். காலேஜோடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா GKM இன்ஜினியரிங் அண்ட் மரைன் காலேஜுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ப்ளஸ் மரைனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சைட் வந்து எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச தாம்பரம் MCC காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைட் இருக்குது. சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்து பாரத் யூனிவர்சிட்டியை ரீச் பண்ணிடலாம். பாரத் யூனிவர்சிட்டியில் நமக்கு என்னெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் பாரத் லா காலேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜுமே இருக்குது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. சைட்டை சுற்றி ஸ்கூல் காலேஜ் எல்லாமே நியர்பைலேயே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இந்த செரெனிட்டி பாரடைஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் இந்த சைட்டோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீனரியாக இருக்குங்க. ரொம்ப பச்சை பசேல்னு இருக்குது, இயற்கையாகவும் இருக்குது. அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் சைட் விசிட் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேமிலி கூட வர பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைட் விசிட்டும் வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க, கேப் ஃபெசிலிட்டிஸும். ஸோ நீங்கள் முன்னாடியே வந்து அவங்க கிட்ட கால் பண்ணி நீங்கள் எப்போ வரீங்களோ அந்த அப்பாயின்மெண்ட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைட் விசிட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்ட்டு நான் வந்து வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.